தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வகுப்பு 87. எல்லாம் வந்த இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை அறம்பொருள் இன்பம் என்கின்ற 3 பகுதிகளிலும் பொருத்தி காட்டி பல்லாண்டுகளாக தமிழினத்தை நெறி செய்து நிற்கின்ற வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியிலும் உலகத்திலும் சூட்டி பணிகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு ஆழ்ந்த உரை செய்து நமக்கு வழிகாட்டி தமிழை ஆழமாக கற்க துணை செய்து கொண்டிருக்கின்ற பரிமேலழகர் திருவடிகளை உச்சியில் சூட்டி நாம் எல்லோரும் உணர்கின்றோம். இந்த திருக்குறள் சங்கமத்தை உயர் வள்ளுவம் என்று பெயரிட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாக அக்கறையோடும் இருப்போடும் நடத்தி வருகிற குழுவினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும் என்றும் உரித்தாகட்டும். பொருள் பற்று மிகுந்த இன்றைய உலகத்தில் அறப்பற்று இன்னும் தீர்ந்து விடவில்லை என்கின்ற உண்மையை நிறுவி இந்த விடிகாலை நேரத்தில் எழும்பி திருக்குறள் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் திருக்குறளினுடைய பொருட்பாலுக்குள்ளே இப்பொழுது நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அறம்பொருள் இன்பம் என்று 3 பெரும் பிரிவுகளாக பால் என்று பெயரிட்டு பிரிக்கிறார் வள்ளுவர் தனது நூலை. அதிலே அறத்துப்பாலை ஓரளவு நாம் கற்று முடித்திருக்கிறோம். பொருட்பாலுக்குள்ளே இப்பொழுது நுழைகிறோம். பொருட்பால் என்பது பொருளினுடைய பெருமை சொல்வது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. பொருள் பெறுவதற்கு காரணமாக இருப்பது நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை காவலை நடாத்தும் முறைமை என்று பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். தன்னை சார்ந்த குழுவினரை காக்கின்ற அரசன் காவல் செய்வது என்பது தனியே ஆயுதங்களை கையிலே வைத்து எதிரிகளிடமிருந்து அந்த குழுவினரை மீட்பது மட்டுமல்ல, பொருளாதாரத்தினாலே வளர்ச்சி உறச் செய்து அந்த குழுவினுடைய வெற்றிக்கு அடிப்படையை அமைத்துக் கொடுப்பது என்பதுதான் அடிப்படை உண்மை. அதனால்தான் பொருள் என்பதற்கு நிர்வாகம் என்பதற்கு பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது காவலை நடாத்தும் முறைமை என்று சொல்லுகிறார். காவலை நடாத்துவது தன்னை சார்ந்த குழுவினரின் காவலை பொருளாலும் சிறப்புறச் செய்வது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிர்வாகத்திலே, அந்த பொருட்பாலிலே நிர்வாகத்தினுடைய விரிவு முழுவதையும் சொல்லுகிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நிர்வாகத்தை ஒரு நூலாக செய்கிற அளவுக்கு தமிழர்களுடைய சிந்தனை உயர்ந்து நின்றிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமை தருகிற விஷயம். அதிலே பொருட்பாலுக்குள்ளே நுழைகிற பொழுது நேற்று நீண்ட ஒரு முன்னுரை சொல்லிவிட்டபடியால் இன்றைக்கு நூலுக்குள்ளே நேரடியாக நுழையலாம் என்று நினைக்கிறேன். பொருட்பாலுக்குள்ளே 3 இயல்கள் அமைக்கப்படுகிறது. ஒன்று அரசியல், அடுத்தது அங்கவியல், அடுத்தது ஒளிவியல் என்று முதல் குறளிலேயே விரித்து சொன்னவர், பொருட்பாலினுடைய முதற்குறளிலேயே விரித்து சொன்னவர். அந்த அங்கங்கள் பற்றிய விவரங்களை 2வது இயலிலே விரிக்கிறார். முதலிலே தலைவன் பற்றிய அவனுடைய நட்புண நற்செய்கைகளை விரித்துரைக்கிறவர், 25 அதிகாரத்திலே விரித்துரைக்கிறவர். அதுக்கு பிறகு அங்கங்களினுடைய இயல்புகளை, அதனுடைய ஆற்றலை, அவற்றினுடைய செயல்களை எல்லாம் விரித்து சொல்லி இந்த 2க்குள்ளும் அடங்காத, அதாவது அரசியலுக்குள்ளும் அங்கவியலுக்குள்ளும் அடங்காத ஆனால் நிர்வாகம் சார்ந்த சில விஷயங்கள் எதிர்ப்பதை உணர்ந்து அதற்கு ஒளிவியல் என்று தலைப்பிட்டு இவற்றில் ஒளிந்தவற்றை தொகுத்து
ஒளிவியல் என்று தலைப்பிட்டு அதற்கு சில அதிகாரங்களை அமைக்கிறார். ஆகவே பொருட்பால் 3 இயல்களாலே அமைகிறது. அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல்களாக அமைகிறது. நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருப்பது அரசியல். நிர்வாகத்துக்கு மிக முக்கியமானவன் தலைவன். தலைவனை பொறுத்துத்தான் அந்த நிர்வாகத்தினுடைய வெற்றி தோல்விகள் அமையும். ஆகவே அந்த பெருமை பற்றி வரிசையிலே அவன் முதல் வைக்கப்படுகிறான். தலைவன் முதல் வைக்கப்படுகிறான். அவனை இறை என்று பெயரிட்டு திருவள்ளுவர் அழைக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், இறை என்று சொன்னதற்கு காரணம் அட்டத்திக்கு பாடகர்களின் உருவமாக நின்று உலகத்தை காத்தலும், பரம்பொருளின் உருவமாக நின்று அறத்தை காத்தலும் ஆகிய இந்த காரியங்களால் அவனுக்கு இறை என்று பெயரிட்டப்பட்டு முதல் அதிகாரம் இறை மாட்சி என்று அரசனுடைய நற்குண நற்செய்கைகளை விரித்து வைக்கிறார். நேற்றைய தினத்தோடு அந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 6 அங்கங்கள், 7 இயல்புகள், அறப்பற்று, மற்றவர்களோடு இணைந்து நடக்கின்ற தன்மை என்பவற்றையெல்லாம் தொகுத்து கூறி இறைமாட்சி அதிகாரத்துக்குள்ளே அல்லது ஒரு தலைவனுக்குரிய லட்சணங்களை விரித்து உரைத்து முடிக்கிறார். அதிலே 2 விஷயங்கள் இந்த சொல்லப்படுகிற பொழுது, அங்க, படை, ஒளி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று சொல்லுகிற பொழுது, இந்த 6 அங்கங்களை பற்றி சொல்ல வருகிற பொழுது முக்கியமாக 2வது 3வது குறள்களிலே, இறைமாட்சி என்று வரக்கூடிய அதிகாரத்தினுடைய 2வது 3வது குறள்களிலே கல்வியினதும் அறிவினதும் அவசியம் சொல்லப்படுகிறது. அது நீங்கள் அந்த குறளை பார்த்தால் தெரியும். 2வது குறளிலே அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற குறளிலே அறிவை பதிவு செய்கிறார். அரசனுடைய 6 அங்கங்களை பேணுவதற்கும் அறிவு அவசியம் என்று பரிமேலழகர் உரை எழுதுகிறார். அதுபோல அடுத்த 3வது குறளிலே தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்கின்ற அந்த குறளிலே கல்வியை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆகவே 2வது குறளிலே அறிவும் 3வது குறளிலே கல்வியும் உரைக்கப்படுகின்றன. பரிமேலழகர் உரை செய்கிற பொழுது இந்த அறிவு, கல்வி என்ற 2ஐ பற்றி சொல்கிற பொழுதும் இவை 6 அங்கங்களுக்கும் உரியன என்று பேசியிருக்கிறார். அதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சில அரசனுடைய பண்புகள் குறிப்பிட்ட சில அங்கங்களை பேணுவதற்கு தேவை. கொடை என்ற பண்பு படையை பேணுவதற்கு தேவை என்று சொல்லுகிறார். ஆனால் அறிவையும் கல்வியையும் பற்றி சொல்கிற பொழுது அது 6 அங்கங்களுக்கும் தேவை. தன்னுடைய 6 அங்கங்களையும் நிர்வகிக்கிறதுக்கு அரசன் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும், கல்விமானாகவும் இருக்க வேண்டும். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை வைத்துக்கொண்டு இன்றைய நிர்வாகத்திலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அறிவு என்பது ஒரு ஆன்மாவினுடைய வெளிப்பினாலே அதிலே இயல்பாக ஏற்படுகிற ஒரு ஆற்றல் என்று நீங்கள் அறிவுக்கு விளக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமயத்தையும் இந்த இடத்திலே கலக்க வேண்டி இருக்கிறது. ஒரு உயிர் நீண்ட பயணம் செய்து கொண்டு இருக்கிறது. நீண்ட பயணம் என்கிற பொழுது பல பிறவிகளுக்குள்ளே ஒரு உயிர் புகுந்து 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 அனுபவங்களை பெற்று 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 மேல் நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில வேளை கீழேயும் இறங்குகிறது. இந்த வளர்ச்சியிலே ஆன்மாவிலே ஒரு முதிர்ச்சி உண்டாகும். பல பிறவிகளிலே விழுந்து 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 எழும்புகிற பொழுது ஆன்மாவிலே ஒரு முதிர்ச்சி உண்டாகிற பொழுது அதனுடைய ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலேயே பார்க்கலாம். ஏதாவது ஒரு விடயத்திலே பல காலம் நாங்கள் தொடர்பு படுகிற பொழுது அதிலே நமக்கு ஒரு முதிர்ச்சி உண்டாகும். எந்த ஒரு விஷயமானாலும் திரும்ப திரும்ப ஒன்றை செய்கிற பொழுது முதிர்ச்சி உண்டாகி அந்த முதிர்ச்சியினாலே நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அப்படி ஆன்மாவும் பல பிறவிகளிலே விழுந்து 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 ஒரு முதிர்ச்சி உண்டாகி அதனாலே ஏற்படுகிற தெளிவு, ஆன்மாவுக்குள்ளே ஏற்படுகிற தெளிவைத்தான் அறிவு என்று கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அறிவு ஆன்மாவுக்குள்ளே பொதிந்து கிடக்கும். ஏனென்றால் எல்லா பிறவிகளுக்குள்ளேயும் பயணிக்கிற ஆன்மா ஒன்றேதான்.
அந்த ஆன்மா ஏதோ ஒரு பிறவியிலே வந்து சேருகிற பொழுது அது ஒரு உடம்பு பெற்றிருக்கும். அந்த உடம்புக்குள்ளே அனுபவம் பெற்ற ஆன்மா வருகிற பொழுது அந்த ஆன்மா அறிவுள்ள ஆன்மாவாக கருதப்படும். அது எல்லா ஆன்மாக்களும் ஒரு நிலையிலே நிற்காது. அந்த குறிப்பிட்ட ஆன்மா அனுபவம் பெற்று அதனாலே தெளிவு பெற்ற ஆன்மா அறிவுள்ள ஆன்மாவாக வருகிற பொழுதே அறிவை கொண்டு வரும். பிறகு இங்கு வருகிற பொழுது அதனுடைய அந்த ஆற்றல் வெளிப்படும். அந்த ஆற்றலை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கு கல்வி என்ற ஒன்று தேவைப்படுகிறது. ஏனென்றால் கல்வி என்றால் என்ன என்றால், குறித்த ஒரு துறையிலே பலகாலம் பல பேர் முயற்சித்து தேடி வைத்த சொத்துக்கள் தான் கல்வி. நம்முடைய தமிழ் மொழி என்றால் திருவள்ளுவர் போன்றவர்களுடைய அனுபவத்தினாலே தேடி வைத்த சொத்துக்களைத்தான் நாங்கள் கல்வி என்கிறோம். திருவள்ளுவர் இந்த கல்வி அறிவு பற்றி 4 அதிகாரங்கள் படைக்கப் போகிறார். அடுத்தடுத்து 4 அதிகாரங்கள் படைக்கப் போகிறார். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்று 4 அதிகாரங்கள் படைக்கப் போகிறார். இதெல்லாம் அறிவு பற்றிய மிக விரிவான சிந்தனை என்பதை நாங்கள் அந்த அதிகாரங்களுக்குள்ளே நுழைகிற பொழுது காண்போம். கல்வியும் அறிவும் வேறென்று நினைப்பதே பெரிய விஷயம். கல்வியை சொன்னவர் அதற்கு எதிர்மறையான கல்லாமையை சொல்லி, கல்வியினுடைய பெருமை சொன்னவர் பிறகு கல்லாததனுடைய இழிவை சொல்லுகிறார். எப்பொழுதும் நேர்மறையாகவும் எதிர்முகமாகவும் சொல்லப்படுகிற பொழுது ஒரு செய்தி ஆழப்பதியும். அதனாலே 2 அதிகாரங்கள் அதற்கென்று ஒதுக்குகிறார். பிறகு கேள்வி என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் தன்னுடைய செவியை சரியான முறையிலே பயன்படுத்தினாலே அவன் அறிவாளியாக ஆகிவிடலாம். அவன் ஒன்றும் படிக்கக்கூட தேவையில்லை. கேட்டு கேட்டு கேட்டே தன்னுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ள முடியும். அதனாலே கேள்வியை சொல்லுகிறார். அதுக்கு பாயிரம் எழுதுகிற பொழுது பரிமேலழகர் நல்ல பாயிரம் எழுதுகிறார். அதை நாங்கள் அந்த அதிகாரம் படிக்கிற பொழுது பார்ப்போம். அதற்கு பிறகு இவற்றால் விளைகிறதாகிய வெளிப்படுவதாகிய அறிவை சொல்லுகிறார். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், தொட்டனைத்து ஊறும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இது ஒன்றே போதும். அதாவது ஒரு மணற்கேணியை கிண்ட 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 அதுக்குள்ளே நீர் ஊற்று பெருகுவது போல கல்வியால் ஒருவன் தன்னை தோண்ட தோண்ட அல்லது தன்னை செம்மைப்படுத்த அறிவு என்பது மேலோங்கி வளரும் என்பது இந்த குறளினுடைய பொதுவான கருத்து. அதுவும் இங்கே வரும், படிக்கலாம். அதுல என்ன முக்கியமான சிறப்பு என்றால், நான் நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். கேணியை தோண்ட தோண்ட தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது என்றால் தோண்டுவதால் வருவதில்லை. தோண்டுவது தண்ணீரை வெளிப்படுத்த உதவுகிறதே தவிர தண்ணீர் என்பது நிலத்துக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது தான். அந்த தோண்டுதலாகிய செயல், அந்த மணற்கேணியை தோண்டுதலாகிய செயல் உள்ள தண்ணீரை வெளிப்படுத்துமே தவிர தோண்டுவதாலே தண்ணீர் வருவதென்று நினைக்கக்கூடாது. அதுபோல கல்வியினாலே அறிவு வெளிப்படுகிறது என்றால் அவரவர் கொண்டு வந்த அறிவை வெளிப்படுத்துவதற்கு கல்வி ஒரு கருவியாகிறது என்ற அளவிலே தான் கல்வியினுடைய முக்கியத்துவம் உணரப்படுகிறது. ஆகவே இந்த உவமையே, தொட்டனைத்தூறும் மணற்கேணி என்ற உவமையே கல்விக்கும் அறிவுக்குமான விளக்கத்தை எமக்கு போதிய அளவிலே தருகிறது, உள்ளே இருக்கிற விஷயம். அதனாலேதான் ஒரே பாடத்தை ஒரே வகுப்பிலே ஒரே ஆசிரியர் ஒன்றாக சொல்லிக் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு தரத்திலே நிற்கிறான். ஏனென்றால் ஆசிரியருடைய கல்விதான் அறிவாக இருந்தால் எல்லாரும் ஒரு நிலையிலே இருக்க வேண்டும், எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் வர வேண்டும். வேறு வேறு ரிசல்ட் வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவரவர் கொண்டு வந்த அறிவுக்கேற்பதான் ஊற்று வெளிப்படும். ஆகவே இந்த கல்வி அறிவுக்கான தொடர்பினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை பல வகுப்புகளிலே சுவைபட சொல்வதுண்டு. கல்வி என்பது வெளியிலே இருந்து உள்ளே போவது, அறிவு என்பது உள்ளே இருந்து வெளியே வருவது. அதை நாம் தெரிந்து கொண்டால் பெரிய விஷயம். நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்வதுண்டு. ஒரு தோட்டக்காரன் கிணற்றிலே தண்ணீர் இறைப்பதற்காக, புதிய மாணவர்கள் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன், கிணற்றிலே தண்ணீர் இறைப்பதற்காக ஒரு பம்பு செட் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த தண்ணீர் இறைக்கிற மெஷினை கொண்டு போகிறான். எங்கே கொண்டு போகிறாய் என்று கேட்டால் தண்ணீர் இறைக்க கொண்டு போகிறேன் என்கிறான். இவன் எப்படி இறைக்கப் போகிறான் என்று பார்ப்பதற்காக அவனுக்கு பின்னாடி நானும் போகிறேன்.
கிணற்றடியிலே கொண்டு போய் அந்த இயந்திரத்தை வைக்கிறான். அப்போ வைத்து விட்டு அதற்கோடு ஒரு வயரை ஒரு குழாயை அதனோடு தொடுக்கிறான். தொடுத்து விட்டு அந்த குழாயை கிணற்றுக்குள்ளே விடுகிறான். இந்த குழாய் விட்ட உடனே தண்ணீர் வெளியிலே பாயப் போகிறது என்று பார்த்தால் தண்ணீர் பாயிரபாடாக இல்லை. அவன் என்ன செய்கிறான் என்றால் வாளியிலே தண்ணீரை அள்ளி அந்த 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 யந்திரத்துக்குள்ளே இறைக்கிறான். யந்திரம் தண்ணீர் இறைக்கும் என்று சொன்னாயே, இப்பொழுது யந்திரத்துக்குள்ளே தண்ணீர் இறைக்கிறாயே என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன பதில், நாம் இதற்குள்ளே தண்ணீர் விட்டால்தான் பிறகு உள்ளே இருக்கிற தண்ணீர் வரும் என்று பதில் சொல்கிறான். உள்ளே இருப்பதற்கான தொடுப்பை உருவாக்குவதற்காக தண்ணீர் விட்டு பிறகு அதை அந்த யந்திரத்தை இயங்க பண்ணி விட்டால் உள்ளே இருக்கிற தண்ணீர் வரும். அதிலே முதலிலே விட்ட தண்ணீர் வெளியிலே வரும், பிறகு உள்ளே இருக்கிற தண்ணீரை அது இழுத்து வெளியிலே விடும். அதுபோலத்தான் கல்வியினாலே நம்முடைய ஆன்மாவுக்குள் இருக்கிற அறிவை தொட்டு விட்டோமானால் முதல் கல்வி போய் தொட்ட உடனே அந்த கல்வியை துப்புவோம். நான் சொல்வதுண்டு, ஆரம்ப பேச்சாளர்கள் எல்லாம் மேற்கோள்களையே பேச்சாக பேசிக் கொண்டிருப்பார்கள். உயர்ந்த பேச்சாளர்களுடைய பேச்சே மேற்கோளாகும். விவேகானந்தரிடம் உங்களுக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்ட பொழுது அவர் இதைத்தான் சொன்னார். நாங்கள் மேற்கோள்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், ராமகிருஷ்ணர் சொல்வதெல்லாமே மேற்கோள் என்று சொன்னார். அது ஆன்மாவிலிருந்து புறப்படுகிற அறிவு, ஆகவே அது மேற்கோளாகவே இருக்கும். ஆகவே கல்வியை உள்வாங்கி உள்ளே அனுப்பி அறிவை வெளியெடுக்க வேண்டும். இதுதான் கல்விக்கும் அறிவுக்குமான தொடர்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரங்கள் அமைக்கிற பொழுது அடுத்ததாக கல்வி அமைக்கிறார். அங்கே ஒரு கேள்வி வருகிறது. வரிசை என்று இருந்தால் உயர்ந்ததைத்தானே முதல் சொல்ல வேண்டும், அறிவுதானே உயர்ந்தது. அதனாலே தானே 2வது குறளிலே அறிவை சொல்லி 3வது குறளிலே கல்வியை சொன்னார். அப்படியானால் அறிவுக்கு அதிகாரம் அமைத்த பிறகல்லவா கல்விக்கு அதிகாரம் அமைத்திருக்க வேண்டும் என்று கேள்வி வரும். அதற்கான பதில் என்ன என்று கேட்டால், அறிவு என்பது வெளிப்படுவதற்கு காரணமாக இருப்பது கல்வி. கல்வி காரணமாக அறிவு காரியமாகிறது. அந்த தொடர்பிலே காரணத்தை முன்கூறி காரியத்தை பின்கூறலாம் என்ற உரிமை பற்றி கல்வியை சொல்லி பிறகு அறிவு என்ற அதிகாரத்தை வைக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் ஆசிரியர்களாகி இந்த திருக்குறளை ஒரு காலத்திலே கற்பிப்பீர்கள். அப்படி கற்பிக்கிற பொழுது மாணவர்கள் இந்த கேள்விகளை கேட்டால் நீங்கள் திகைக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். ஏன் அங்கே அறிவை முன்வைத்து பிறகு இங்கே கல்வியை முன்வைக்கிறார் என்றால் பதில் இதுதான். காரணமான கல்வியை முன்வைத்து காரியமாகிய அறிவை பின் சொல்கிறார். ஆகவே அதுவும் சரிதான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி கல்விக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். இதிலே ஒன்றையும் நாம் கவனித்து விட்டுத்தான் நுழைய வேண்டும். இந்த 4 அதிகாரங்களும் நிர்வாகமாக படிக்க தலைப்பட்ட நமக்கு இதிலே நிர்வாகம் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வி வரும். ஏனென்றால் நாங்கள் பொறுப்பால் படிக்கிற பொழுது நிர்வாகம் படிக்கிறோம். இப்போ முதல் அதிகாரத்திலே அது ஓரளவு திருப்திப்பட்டது. ஒரு நிர்வாக தலைவனுக்கு இருக்க வேண்டிய அங்கங்கள், அதனுடைய பண்புகள் என்பவற்றை படிக்கிற பொழுது நிர்வாகத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்று உணர்ந்தோம். ஆனால் இந்த 4 அதிகாரத்திலேயும் நிர்வாகம் பற்றி பேச மாட்டார் திருவள்ளுவர். நிர்வாகத்துக்கு கல்வியும் அறிவும் அவசியம் என்றதுனாலே இந்த கல்வி அறிவு என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அறத்துப்பாலிலே இருக்கக்கூடிய இல்வாழ்வானுக்கும் தேவையான ஒன்று. இதை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கலாம். இந்த 4 அதிகாரத்தையும் கொண்டு போய் இல்லறவியலிலே வைத்து செய்திருக்கலாம். அது அங்கேயும் குழப்பம் உண்டாகும், இங்கேயும் குழப்பம் உண்டாகும் என்றபடியால் திருவள்ளுவர் என்ன செய்கிறார், ஒரு நிர்வாகிக்கு கல்வியும் அறிவும் தேவை என்ற வந்தபடியால் இந்த இடத்திலே கல்வியையும் அறிவையும் விளங்கப்படுத்திவிட்டு பிறகு மேலே செல்வது நல்லது என்று நினைத்துத்தான் விரைமாட்சிக்கு பிறகு கல்வி, அதுக்கு பிறகு கல்லாமை, அதுக்கு பிறகு கேள்வி, அதுக்கு பிறகு அறிவுடைமை என்ற 4 அதிகாரங்கள் வைக்கிறார். இந்த 4 நிர்வாகத்துக்குத்தான் உரியவை என்பதல்ல, பொதுவாக எல்லாருக்கும் உரியவை. அதனாலே ஒரு அரசனிலே வைத்து இந்த 4 அதிகாரம் பற்றியும் பேச மாட்டார், பொதுப்பட பேசுவார். திருவள்ளுவரை போல ஒரு நூலை வகுத்து செய்கிற திறமையின் எவருக்காவது வருமா எனக்கு தெரியவில்லை. எல்லாம் காரணம், மற்றதெல்லாம் தலைவனிலே வைத்து சொன்னவர் இந்த 4 அதிகாரத்தையும் பொதுப்பட சொல்லுகிறார். என்றால் இது எல்லாருக்கும் உரியது, அரசனுக்கு சிறப்பாக உரியது.
ஆகவே பொதுப்படவே சொன்னால் எல்லாருக்கும் விளங்கும் என்ற காரணத்தினாலே இந்த நாட அதிகாரத்தையும் படிக்கிற பொழுது எங்களுக்கு நிர்வாகம் படிப்பது போன்ற ஒரு உணர்வு வராது. அதை முன்னமே சொல்லி வைக்கிறேன். இப்படித்தான் போக போறது போல இருக்கிறது, நாம் நிர்வாகம் படிக்கலாம் என்று வந்தால் இங்கே வேற விஷயங்கள் சொல்லுகிறார்களே என்று உங்களிலே ஒரு சிலருக்கு சோர்வு வரலாம். அந்த சோர்வு வர தேவையில்லை என்பதற்காகத்தான் முன்னமே சொல்லி வைக்கிறேன். இந்த 4 அதிகாரங்களை தாண்டி விட்டால் நேரடியாக நிர்வாகம்தான். அந்த நிர்வாகம் கிடைக்கிற பொழுதுதான் நமக்கு நிர்வாகம் பற்றிய வியப்புகள் ஏற்பட போகின்றன என்பதை முன்கூட்டி சொல்லி வைத்து விட்டுத்தான் நான் கல்விக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல வேண்டும். இப்பொழுது திருவள்ளுவர் கல்வி பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அந்த அதிகாரத்துக்குள்ளே தான் இன்றைக்கு நாங்கள் நுழையப் போகிறோம். கல்வியினுடைய சிறப்பு சொல்லி, அதனுடைய பயன்பாடு சொல்லி, அதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் சொல்லுகிற அதிகாரமாக இந்த அதிகாரம் அமைகிறது. அந்த அதிகாரத்துக்குள்ளே நாம் முதலிலே நுழையலாம். அதிகார எண் 40 கல்வி. அதிகார பாயிரம். அஃதாவது அவ்வரசன் தான் கற்றற்குரிய நூல்களை கற்றல். அவையாவன முழுமையா வாசியுங்கள், பிறகு பகுதி பகுதியா விளங்குவோம். சரி. அவையாவன அறநூலும் நீதி நூலும் யானை, குதிரை, தேர், படைக்கலம் என்னும் இவற்றின் நூல்களும் முதலாயின. அரசன் அறிவுடையன் ஆயக்கால் தன்னுயிர்க்கே அன்றி மண்ணுயிர்க்கும் பயன்படுதல் நோக்கி இஃது அரசியலுள் வைக்கப்பட்டதாயினும் யாவர்க்கும் உறுதி பயத்தர் சிறப்புடைமையின் பொதுப்பட கூறுகின்றார். மேல் தூங்காமை கல்வி குறள் எண் 383 என தோற்றுவாய் செய்த மாட்சியை விரித்து கூறுகின்றமையின் இஃது இறைமாட்சியின் பின் வைக்கப்பட்டது. திருவள்ளுவரே 100 அடி பாய்கிறவர். அவரை கையிலே வைத்து இவர் 150 அடி பாய்வார் பரிமேலழக. ஒவ்வொரு அதிகாரம் படிக்கிற பொழுதும், குறள் படிக்கிற பொழுதும் திருவள்ளுவர் மேலான வியப்பும் பரிமேலழகர் மேலான வியப்பும் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. மிக தெளிவான கல்வி என்ற அதிகாரத்துக்கு ஒரு பாயிரம் எழுதுகிறார். மீண்டும் ஒரு தரம் ஒவ்வொரு வரியாக வாசிங்க. அஃதாவது அவ் அரசன் தான் கற்றற்குரிய நூல்களை கற்றல். எவ்வரசன்? அவ்வரசன் என்று வார்த்தை போட்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் விளங்கி கொண்டுதான் தாண்ட வேண்டும். அதாவது அவ்வரசன் என்றால் முதல் அதிகாரத்திலே இறைமாட்சி சொல்லப்பட்டு விட்டது. அதிலே அரசனுடைய தன்மை சொன்னபடியால் அந்த அரசன் என்று விളിக்கிறார். முன்னதிகாரத்தில் சொன்னவனாகிய அரசன் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். அதாவது அவ்வரசன் தான் கற்றற்குரிய நூல்களை கற்றல். இதுதான் கல்வி. அதாவது ஒரு நிர்வாக தலைவன், நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறேன், கொஞ்ச நாளைக்கு சொல்லுவேன். இங்கே அரசன் என்பது ஒரு நிர்வாக தலைவன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அரசன் முதலிலே அறிவை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிற கல்வியை கற்க வேண்டும். அது அவசியம். அப்போ மேல் சொன்னவனாகிய அரசன் தன்னுடைய நிர்வாகம் சிறப்புறுவதற்காக கற்றற்குரிய நூல்களை கற்றல். அவ்வரசன் தான் கற்றற்குரிய நூல்களை கற்றல். இதிலிருந்தே ஒன்னொரு செய்தி வருகிறது. அது என்ன நூல்கள் என்ற கேள்வி வருகிறது. ஒவ்வொரு வரியும் அடுத்த வரியை இழுத்துக்கொண்டு வரும். ஓர் அரசன் தான் கற்றற்குரிய நூல்களை கற்றல் என்றால் உடனே கேள்வி வரும். அது என்ன கற்றற்குரிய நூல்கள் என்றால் முக்கியமான 2 நூல்கள். அது அன்றும் பொருத்தம், இன்றும் பொருத்தம். அன்றைய படையெடுத்த அரசனுக்கும் பொருத்தம், இன்றைக்கு நிர்வாகம் செய்கிறவர்களுக்கும் பொருத்தம். என்னவென்றால் இதுதான் தமிழ் நிர்வாகம், தமிழர்தம் நிர்வாகம். அவர் என்ன சொல்லுகிறார்? முதல் அறமும் நீதியும் கற்க வேண்டும். அது அன்றைக்கும் பொருத்தம், இன்றைக்கும் பொருத்தம். இல்லாவிட்டால் பொருட்பாலிலே மூளைதான் வேலை செய்யும். மூளை அளவுக்கு அதிகமாக வேலை செய்தால் அதிலே திருட்டுத்தனம் வந்துவிடும். அது வராமல் இருக்க வேண்டுமானால் அறமும் நீதியும் கற்க வேண்டும். அறம் என்பது பொது தர்மம், நீதி என்பது அரச தர்மம். நீதிமன்றங்களிலே நாங்கள் வைத்திருப்பது நீதி. அதற்கு மேலே வள்ளுவர் போன்ற நூல்களிலே சொல்லப்பட்டிருப்பது அறம். இது 2ம் தெரிய வேண்டும்.
நீதியை மட்டும் வைத்து ஆட்சி நடத்த முடியாதா என்றால் நடத்தலாம். அங்கே பொய்யும் களவும் மிகுந்துவிடும் என்றால் அதை நாங்கள் இன்றைக்கு கண்கூடாக காண்கிறோம். நீதிமன்றத்தை அதை அவர்களே சொல்றார்கள், சட்டத்திலே பல ஓட்டைகள் உண்டு என்கிறார்கள். வக்கீல்களுடைய வேலை அந்த ஓட்டையை கண்டுபிடித்து அதற்கூடாக குற்றவாளிகளை பயணிக்க செய்வது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நீதி மட்டும் போதாது, நீதிக்கூடாக நீதியை கடைபிடிக்கிற பொழுது அது அறத்தினூடாக நடக்கிறதா என்று கவனிக்க வேண்டும் என்பதற்காக முதலிலே நிர்வாகம் நடத்துகிற ஒருவன் அறத்தையும் நீதியையும் கற்க வேண்டும் என்கிறார். நான் உங்களுக்கு அதனால்தான் சொன்னேன், அறத்துப்பால் படிக்காமல் பொருட்பால் படிக்கக்கூடாது. அறத்துப்பால் படிக்கிற பொழுது அறப்பதிவு நம் மனதிலே வந்துவிடும், இதுதான் சரி என்று வந்துவிடும். பிறகு மீறல்கள் காணுகிற பொழுது இது ஏன் என்ற கேள்வி வந்து அதற்கு விடை கண்டு கொண்டு நாங்கள் முன்னே நகர்வோம். ஆகவே ஒரு அரசன் கற்க வேண்டிய நூல்களை கற்றல், அந்த கற்க வேண்டிய நூல்களிலே முதலாவது எது என்றால் அறம், அடுத்தது நீதி. அறத்துக்கும் நீதிக்குமான வித்தியாசத்தை நாங்கள் போக போக படித்துக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த அறத்தையும் நீதியையும் கற்ற பிறகு அதற்கு பிறகு பரிமளம் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள், படியுங்கள். அவையாவன அறநூலும் நீதி நூலும் யானை குதிரை தேர் படைக்கலம் என்னும் இவற்றின் நூல்களும் முதலாயின. முதலாயின என்று சொல் போட்டால் இன்னும் பல இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு அரசன் அடிப்படையானதை சொல்லிவிட்டு முதலாயின என்றால் இன்றைக்கு என்ன சாப்பிட்டீர்கள் என்றால் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் முதலாயின என்றால் இன்னும் பல இருந்தது என்று அர்த்தம். முதலாயின என்று சொல் போடாட்டி அவ்வளவும் தான் இருந்தது என்று அர்த்தம். இங்கே முதலாயின என்று சொல் போட்டபடியால் அறநூல் நீதி நூல் அதோடு குதிரை யானை படை முதலியவற்றை விளங்குகிறதாகிய நூல்களும் படிக்க வேணும் என்கிறார். இது காலத்துக்கு பொருத்தமாகுமா என்று கேட்டால் அதை எப்படி நாம் கொள்வதிலே தான் அந்த பொருத்தம் இருக்கிறது. எந்த ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறவன், யானை குதிரை படை என்பது அந்த காலத்திலே நிர்வாகம் நடத்துகிற அரசன் தலைமை தாங்குவதற்கு எதிரிகளை வீழ்த்தி தன்னவர்களிலே இருக்கக்கூடிய பிழையானவர்களை அடக்கி வைத்துத்தான் தன்னுடைய நிர்வாகத்தை நடத்த வேண்டும். ஆகவேதான் அந்த அவசியம் நோக்கி அந்த நூல்கள் சொல்லப்பட்டன. இன்றைக்கு அதை எப்படி எடுக்க வேண்டும் என்றால், எந்த நிர்வாகத்தை நீங்கள் நடத்துகிறீர்களோ அது ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது ஒரு கணிதத்துறை சார்ந்த தளமாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சார்ந்த இதாக இருக்கலாம். அந்தந்த துறை சார்ந்த கல்வியை தலைவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தலைவனுக்கு அந்த துறை தெரியாதென்றால் கீழே இருக்கிறவன் எல்லாம் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவான். ஆகவே இந்த அடிப்படையை நீங்கள் எப்படி கொள்ள வேண்டும் என்றால், அறமும் நீதியும் அன்றும் பொருத்தம் இன்றும் பொருத்தம். பின்னாலே சொல்லப்பட்டவை நீங்கள் என்ன நிர்வாகம் நடத்த போகிறீர்களோ அந்த நிர்வாகத்துக்குரிய கல்விகளை கற்க வேண்டும் என்று அதை பொருள் பள்ளி கொள்ள வேண்டும். மேலே அரசன் அறிவுடையன் ஆயக்கால் தன்னுயிர்க்கே அன்றி மண்ணுயிர்க்கும் பயன்படுதல் நோக்கி இஃது அரசியலுள் வைக்கப்பட்டதாயினும் யாவர்க்கும் உறுதி பயத்தர் சிறப்பு உடைமையின் பொதுப்பட கூறுகின்றார். அதுவே இந்த அரசன் ஆயக்காலிலே நிறுத்தக்கூடாது. அரசன் அறிவுடைய நாயக்கால் தன்னுயிர்க்கு மட்டுமன்றி மண்ணுயிர்க்கும் என்றுதான் அதை வாசிக்கிற பொழுது நீங்கள் கூட்டி வாசிக்க வேண்டும். ஏன் அரசனுக்கு இது சிறப்பாக சொல்லப்படுகிறது என்றால், நாம் படித்தால் நாம் உயர்வோம், ஒரு அரசன் படித்தால் நாடு உயரும். அதனாலேதான் அரசனுக்கு கல்வி அவசியமாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு அரசனை பற்றி சொல்லுகிற பொழுது அவனுக்கு இது மிக முக்கியம். ஏனென்றால் அவன் கற்கிற பொழுது அவனாலே பல பேர் உயர்ந்து விடுவார்கள் என்றபடியால் இது அரசியலிலே சொல்வது பொருத்தம் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த கல்வி என்பது எல்லாருக்கும் உரியது, எல்லாருக்கும் தேவையானது என்பது நோக்கி இதை அரசு என்ற லெவலிலே சொல்லாமல் பொதுப்பட சொல்லுகிறார். அது குரல் படிக்கிற பொழுது தெரியும், அங்கே அரசோ நிர்வாகமோ வராது, கல்வியினுடைய சிறப்பு மட்டும் வரும். ஏனென்றால் இது எல்லாருக்கும் உரியதாக வேண்டியது என்றபடியால் அதை பொதுப்பட சொல்கிறார் என்கிறார். அதை திருப்பி படியுங்கள். அரசன் அறிவுடையன் நாயக்கால் தன்னுயிர்க்கே அன்றி மண்ணுயிர்க்கும் பயன்படுதல் நோக்கி இஃது அரசியலுள் வைக்கப்பட்டதாயினும் யாவர்க்கும் உறுதி பயத்தர் சிறப்பு உடைமையின் பொதுப்பட கூறுகின்றார். அரசனுக்கு இது சிறப்பு, அதனாலேதான் அரசியலிலே கொண்டு வந்து வைத்தார். ஆனால் இது எல்லாருக்கும் பொது, அரசனுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு உயிருக்கும் கல்வி என்பது அவசியம்.
ஆகவே இது அரசியலிலே சொல்லப்பட்டாலும் அரசனை முதலாக கொண்டு சொல்லப்படாமல் பொதுப்பட இந்த குறள் இந்த 4 அதிகாரத்திலும் பொதுப்படத்தான் அந்தந்த விஷயம் பற்றி பேசப் போகிறார் என்பதை பரிமேலழகர் விளக்கம் செய்கிறார். மேல் தூங்காமை கல்வி குறள் எண் 383 என தோற்றுவாய் செய்த மாட்சியை விரித்து கூறுகின்றமையின் இஃது இறைமாட்சியின் பின் வைக்கப்பட்டது. மேல் என்கிற பொழுது முதல் அதிகாரத்தில் என்று அதை பொருள் கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்துக்கு முன் அதிகாரம் படித்தோம், இறைமாட்சி. அதிலே 3வது குறளிலே தூங்காமை கல்வி துணிவுடைமை என்று வருகிறது. ஆகவே அதை சுட்டி காட்டுகிறார். தோற்றுவாய் தூங்காமை கல்வி என தோற்றுவாய் செய்த மாட்சி. முதல் அதிகாரத்திலே கல்வியினுடைய அவசியத்துக்கு முன்னுரை செய்து விட்டார். அதை இங்கே விரித்து சொல்ல போகிறார். இது அப்போ இறைமாட்சியிலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் விரித்து கூறப்படுகிறது என்கிற பொழுது அதற்கு அடுத்ததாக இந்த அதிகாரம் வைப்பது பொருத்தம் என்று அந்த அதிகார வைப்பு முறை பொருத்தத்தையும் பரிமேலழகர் எடுத்து காட்டுகிறார். இனி கல்விக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். அதிகார பாயிரம் மறுவாசிப்பு. அஃதாவது அவ்வரசன் தான் கற்றற்குரிய நூல்களை கற்றல். அவையாவன அறநூலும் நீதி நூலும் யானை குதிரை தேர் படைக்கலம் என்னும் இவற்றின் நூல்களும் முதலாயின. அரசன் அறிவுடையன் நாயக்கால் தன்னுயிர்க்கே அன்றி மண்ணுயிர்க்கும் பயன்படுதல் நோக்கி இஃது அரசியலுள் வைக்கப்பட்டதாயினும் யாவர்க்கும் உறுதி பயத்தல் சிறப்பு உடைமையின் பொதுப்பட கூறுகின்றார். மேல் தூங்காமை கல்வி குறள் எண் 383 என தோற்றுவாய் செய்த மாட்சியை விரித்து கூறுகின்றமையின் இஃது இறைமாட்சியின் பின் வைக்கப்பட்டது. குறள் எண் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதல் குறளிலேயே கற்றல் முறைமை பற்றிய ஒரு தெளிவான வரைவிலக்கணத்தை 1.25 வரிக்குள்ளே வள்ளுவரை தவிர வேறு எவராலும் சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். கல்வி பற்றி மேலைத்தையங்களிலே நம்மவர்கள் யாராவது பேச வேண்டி வந்தால் இந்த ஒரு குறள் சொன்னாலே நம்முடைய ஆழம் என்ன என்று தெரிந்துவிடும். அதை பகுதி பகுதியாக பிரித்து பார்க்க வேண்டும். முதலிலே கற்க என்றார். முதல் விஷயம் படி. படித்த பிறகுதானே மிச்ச விஷயம் பேச முடியும். பல பேர் படிப்பதே இல்லை என்று முடிவு செய்துவிட்டால் அவனுக்கு மிச்சத்தை பேசி பிரயோசனம் இல்லை. ஆகவே முதல் சொன்னார் கற்க. பிறகு படிக்கிறேன் என்று இவன் ஒத்துக்கொண்டு விட்டால் சரி படிக்கிறேன் என்று ஒத்துக்கொண்டு எப்படி கற்க வேண்டும் என்றால் கசடர கற்க. கசடரவுக்கு பின்னாலே விளக்கம் சொல்ல போறார். அதை நாம் படித்துக் கொள்வோம். குற்றம் இல்லாமல் படித்துக்கொள். படிக்கிறதை குற்றம் இல்லாமல் கொஞ்சமாக படித்தாலும் படித்ததை தெளிவுபட படிக்க வேண்டும். சில பேர் நிறைய படித்திருப்பார்கள், பிழையாக படித்திருப்பார்கள், அதனாலே ஒரு பயனும் இல்லை. ஆகவே நீ படிக்கிற அவ்வளவற்றையும் கசடர கற்க. அப்ப 2வது உத்தரவு. முதல் உத்தரவு கற்க, 2வது உத்தரவு கசடர கற்க, 3வது உத்தரவு சொன்னார் கற்பவை கற்க என்றார். எல்லாரும் எல்லாம் படிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படி ஒரு மயக்கம் உண்டாக்கி கொள்கிறார்கள். எல்லாரும் எல்லாம் படிக்க வேண்டும் என்று. எனக்கு தேவையானதைத்தான் நான் படிக்க. ஏன்னா என்னுடைய துறை தமிழ் என்று நான் தேர்ந்தெடுத்து விட்டால் நான் அது சார்ந்த விஷயம் படிப்பதுதான் எனக்கு அவசியமானது. எனக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரியும் தெரியும், எனக்கு பிசிக்ஸும் தெரியும் என்று காட்டுவதற்காக மற்றதை படிப்பதிலே பிரயோசனம் இல்லை. அது ஏன் என்று சொல்ல போகிறார். படித்தால் என்ன என்று கேள்வி வரும். படிக்கக்கூடாது என்பதற்கு காரணம் சொல்ல போறார். அது உரை படிக்கிற பொழுது படிப்போம். ஆகவே 3வது கல்வி பற்றிய உத்தரவு. முதல் கற்க படி, கசடர கற்க 2வது உத்தரவு, 3வது உத்தரவு கற்பவை கற்க. படிப்பு முடிந்து விட்டது. அப்ப படிப்பு பற்றி 3 செய்தி படிக்க சொல்லிவிட்டார். பிழை இல்லாமல் படி என்று சொல்லிவிட்டார். படிக்க வேண்டியதை படி என்று சொல்லிவிட்டார். போதுமா என்று கேட்டால் போதாது. 4வது உத்தரவு போடுகிறார். கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படித்த பிறகு படிப்பின்படி அந்த படித்ததின்படி வாழவும் பழகிக்கொள். இல்லாவிட்டால் உன் படிப்பு உலகத்திற்கு உதவாமல் போய்விடும். இதை விட வேற என்ன சொல்வது? கல்வி சார்ந்து படி, படிக்க வேண்டியவற்றை படி, பிழை இல்லாமல் படி, படித்த பிறகு படிப்பின்படி வாழ பழகு.
முதல் குறளிலேயே கல்வி பற்றிய முழு விஷயமும் சொல்லிவிட்டார் போன்ற ஒரு திருப்தி வருகிறது. கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்பவை கற்றபின் நிற்க. கவிதையாகவும் அந்த சொற்கள் நம் காதுக்கு இனிமை தருகிறது. ஒரு 3.25 வரிக்குள்ளே 4 கட்டளைகள், 1.25 வரிக்குள்ளே 4 கட்டளைகள். அதை அழகாக தமிழிலே அடுக்கியும் இருக்கிறார். இனி இதற்கு பரிமேலழகர் சொல்ல போகிற உரையை நாங்கள் பார்ப்போம். உரை. கற்பவை கசடு அற கற்க. ஒருவன் கற்கப்படும் நூல்களை பழுதர கற்க. கற்றபின் அதற்குத்தக நிற்க. அங்கனம் கற்றால் அக்கல்விக்குத்தக அவை சொல்லுகின்ற நெறிக்கண்ணே நிற்க. முதல் கசடர கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த கல்வி சொன்னதன்படி நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ கற்று என்ன பிரயோசனம்? கற்றது வாழ்வுக்கு பயனாக பின்பற்றப்படாவிட்டால் கற்று பிரயோசனம் இல்லை. ஆகவே கசடர கற்றுக்கொள், பிறகு கற்றதன்படி நில். 2 உத்தரவாக பிரித்து சொல்கிறார். 4 உத்தரவும் அந்த குறளுக்குள்ளே இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது பின்னாலே சொல்லுவார் என்று நினைக்கிறேன். கற்பவை கசடு அற கற்க. ஒருவன் கற்கப்படும் நூல்களை பழுதர கற்க. கற்றபின் அதற்குத்தக நிற்க. அங்கனம் கற்றால் அக்கல்விக்குத்தக அவை சொல்லுகின்ற நெறிக்கண்ணே நிற்க. உரைக்குறிப்பு. கற்பவை என்றதனால் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் உறுதி பொருள் உணர்த்துவன அன்றி பிறபொருள் உணர்த்துவன சின்னாள் பல்வினை சிற்றறிவினார்க்கு ஆகா என்பது பெற்றாம். இதிலே ஒரு பெரிய விஷயம் சொல்றார். இந்த கற்பவை கற்க என்று சொல்லிவிட்டார். அது என்ன கற்பவை? எதை கற்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய பாரம்பரியத்திலே ஊரிய வள்ளுவர் போன்றவர்கள் தெளிவுபட ஒன்றை சொல்கிறார்கள். படித்தல் என்று புறப்பட்டு விட்டால் இந்த 4 விஷயம் சம்பந்தமாக நீ படித்தால் போதும். என்னது? அறம் சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்த விஷயம், இன்பம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம். இது 4 தான் படிக்க வேண்டும் என்கிறார். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்களானால் உயர்கல்வி என்று கருதப்படுபவை இந்த 4மாகத்தான் இருக்க முடியும். அறம் சார்ந்து படிக்க வேண்டும், பொருள் சார்ந்து படிக்க வேண்டும், இன்பம் சார்ந்து படிக்க வேண்டும். இன்பத்தை எப்படி நெறி செய்வது என்பது சார்ந்து படிக்க வேண்டும். ஏனென்றால் இன்பம் ஒரு காட்டு வெள்ளம் போல. காமம் என்பது குறித்த ஒரு வயதிலே நமக்குள்ளே புகுகிற பொழுது நம்முடைய எல்லா சமநிலையையும் அது உடைக்கும். அதனாலேதான் பல பேர் காதல் தோல்வி என்று வந்தவுடனே தற்கொலை வரைக்கும் போய்விடுகிறார்கள். வேறு ஒன்றுக்கும் கலங்காத பெரிய பெரிய வீரர்கள் எல்லாம் அதிலே அசைந்து போகிறார்கள். ஆகவே அதை எப்படி நெறி செய்வது என்று படிக்க வேண்டும். அதைத்தான் திருக்குறளினுடைய காமத்துப்பால் சொல்லுகிறது. ஆகவே அறம் படிக்க வேண்டும், பொருள் படிக்க வேண்டும். பொருள் படிக்கிறது என்றால் அதில் பெரிய கல்வி வரப்போகிறது. என்னது? பொருள் நிர்வாகத்தை எப்படி நடத்துவது என்பது போன்ற பெரிய விஷயங்கள் பலவற்றை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொருள் படிப்பது என்பது அந்த கல்வியை படிப்பது. ஆகவே நம்முடைய பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், புருடார்த்தம் என்று 4 இருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 சார்ந்த கல்வியை கற்றால் காணும். இதிலே ஒரு கேள்வி வரும். இந்த 4 தவிரவும் கல்வி இருக்கிறதா என்று கேள்வி வரும். நீங்கள் எந்த பாடத்தை படித்தாலும் இந்த 4க்குள்ளே எங்கேயாவது கொண்டு வந்து, இப்ப கெமிஸ்ட்ரி படிக்கிறீர்கள், பிசிக்ஸ் படிக்கிறீர்கள் என்றால் பொருள் சார்ந்த கல்வி அது. திருமுறைகள் படிக்கிறீர்கள், அறம் சார்ந்த கல்வி அல்லது வீடு சார்ந்த கல்வி அல்லது இன்பம் சார்ந்த கல்வி. இது 4க்குள்ளே எல்லா கல்வியும் அடங்கிவிடுமே. அப்ப இதை தவிர வேற என்ன என்றால் இருக்கிறது என்கிறார்கள். களவு, காமம் என்கின்ற விஷயங்களுக்காக அதிகம் மெனக்கெடாதே என்கிறார்கள். அதை விட பொய் போன்றவற்றை வளர்க்கின்ற கல்விகளும் இருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய எழுத்தாளர்கள், நவீன எழுத்தாளர்கள் தாங்கள் செய்கிற கதைகளுக்கு புனை கதை என்றே பெயர் வைக்கிறார்கள். புனைதல் என்றால் பொய்யாக செய்தல் என்று அர்த்தம், இல்லாததை சொல்லுதல் என்று அர்த்தம். இதை சொன்னால் அடிக்க வருவார்கள். அத்தகையவற்றை படிப்பதினாலே பெரிய அனுபவங்கள் ஏற்பட போவதில்லை. அதுபோல காம நூல்கள் என்று நூல்கள் இருக்கின்றன. ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குமே தவிர காம நூலுக்கும் இன்ப நூலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். காம நூல்கள்
வீணான மனக்கிளர்ச்சியையும் மன விகாரங்களையும் உருவாக்க பயன்படும். அதையெல்லாம் படிக்க வேண்டாம் என்கிறார். அதனாலேதான் அனபாய சோழன் சிற்றின்ப நூலாகிய சீவக சிந்தாமணியை படித்த பொழுது சேக்கிழார், முதன் மந்திரியாகிய சேக்கிழார் போய் அதை தடுக்கிறார். நீ இதை படிக்கக்கூடாது. அவன் ஏன் படிக்கக்கூடாது? இதுவும் ஒரு படிப்பு தானே, படித்தால் என்ன என்று கேட்கிறான். நீ படித்தால் நாட்டு மக்களும் இதைத்தான் படிப்பார்கள். தலைவன் செய்தால் அதை மக்கள் செய்வது என்பது இயல்பாகிவிடும். ஆகவே நாட்டு மக்களும் இதை படிக்க தொடங்கினால் என்ன ஆகும் என்பால் இன்ப கிளர்ச்சிகள் ஏற்பட்டு இன்ப விகாரங்கள் ஏற்பட்டு சமூகத்துக்குள்ளே ஒழுக்கம் குறையும். ஆகவே படிக்காதே என்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்ப நூல் என்பது வேறு, காம நூல் என்பது வேறு. கிளர்ச்சியை உண்டாக்க, ஒரு மன விகாரத்தை உண்டாக்க அத்தகைய நூல்கள் படிக்கக்கூடாது என்கிறார். மற்ற நாங்கள் படிக்கிற எல்லா விஷயத்திலும், அறம் சார்ந்த விஷயத்திலும் அறத்துக்கு மாறான நூல்களை படிக்கக்கூடாது. அதுதான் இந்த புற நூல்கள் என்பது. இன்றைக்கு எல்லா நூலும் அள்ளி கொட்டி படிக்க செய்கிறார்கள். பொருளிலே பொருளொழுக்கத்தோடு உள்ள நூல்களைத்தான் பொருளாக படிக்க வேண்டும். அங்கேயும் களவுகள் கற்பிக்கிறார்கள். பொருளிலே எப்படி ஏமாற்றலாம், எப்படி போய் சொல்லலாம் என்றால் அதுவல்ல, உண்மையான பொருள் நூல் படிக்க வேண்டும். இப்படி அதுபோல வீடு பேறுதலேயும் இன்றைக்கு வீடு பேறுகளையே நிறைய போய் வந்து விட்டது. வீடு நோக்கிய கல்வியிலே ஒவ்வொரு சாமிமாரும் ஒவ்வொன்று சொல்லுகிறார்கள். பற்று நீக்குகின்றார் ஒருவர், பற்றை பற்று என்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு என்கிறார் ஒருவர், இப்படி என்னென்னவோ சொல்கிறார்கள். ஆகவே பிழையான நூல்களை கற்கக்கூடாது. இதுதான் அடிப்படை. அதற்கு விளக்கம் சொல்ல போறார். ஏன் பிழையான நூல்? எல்லா நூலும் படித்தால் என்ன, கண்டதன் கற்க பண்டிதனாவான் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். ஆகவே எல்லாவற்றையும் படிக்கலாமா என்றால் படிப்பதிலே இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார் பரிமேலழகர். சின்னால் பல்வினி சிற்றறிவுடையார்க்கு என்று ஒரு வசனம் போடுகிறார். அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை நாள் என்பது மிக கொஞ்ச நாள். எப்படி ஒரு மானுடருக்கு கிடைக்கக்கூடிய ஆயுள் காலம் என்பது 120 வருடம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது அப்படி யாரும் வாழ்வதில்லை. ஏனென்றால் வாழ்க்கையை நாங்கள் ஒழுக்கையினமான வாழ்க்கையாகிவிட்டபடியால் நம்முடைய ஆயுளினுடைய தன்மை குறைந்திருக்கிறது. நான் முன்பும் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஒருவன் பிறக்கிற பொழுது அவனுடைய ஆயுளை மூச்சாலே கணக்கெடுகிறார்கள் யோகக்காரர்கள். மூச்சாலே கணக்குவது என்றால் ஒருவனுக்கு இத்தனை மூச்சு எடுத்து விடுகிற அளவுக்கு அவனுடைய ஆயுள் நிற்கும். இவ்வளவு மூச்சை உள்ளே இழுத்து இவ்வளவு மூச்சை வெளியிலே விடுகிற அளவுக்கு ஒருவனுடைய ஆயுள் நிற்கும் என்பது நம்முடைய யோகக்காரர்களுடைய நம்பிக்கை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் மூச்சை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக விடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆயுள் காலம் குறைந்து கொண்டே போகும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதனால்தான் பெரியவர்கள் காமத்தையும் கோபத்தையும் கடுமையாக கண்டிப்பார்கள். காமம் வந்தாலும் மூச்சு வேகப்படும். நீங்கள் அதை அனுபவம் உள்ளவர்களுக்கு அது தெரியும். காமம் வருகிற பொழுது மூச்சினுடைய வேகம் கூடும். அதுபோல கோபம் வருகிற பொழுதும் அவன் மூச்சு இழுத்து பேசுவான். கோபம் வருகிற பொழுதும் மூச்சு வரும். அப்போ என்ன ஆகிறது என்றால் நிதானமாக போக வேண்டிய மூச்சை வேகப்படுத்துகிறோம். வேகப்படுத்துகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் மூச்சு போய்விடுகிறது. மூச்சினுடைய அளவுகள் குறைய 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 ஆயுளினுடைய தன்மை குறைகிறது. இன்றைக்கு ஆயுள் குறைந்து போனதற்கு காரணம் அதுதான். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நமக்கு கிடைத்திருக்கிற ஆயுள் என்பது ஒரு 120 வருடம். அதை சனியினுடைய 4 சுற்று என்று சொல்வார்கள். சனி கிரகம் ஒரு 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 அவனுடைய ஜாதகத்திலே ஒரு தரம் சுற்றி வர 30 வருடங்கள், அப்படி 4 தரம் சுற்றி வரலாமாம். அதை மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி, தங்கு சனி என்று 4 சனியாக பிரிப்பார்கள். இதெல்லாம் உபரி செய்திகள், சும்மா உங்களுக்கு ஒரு காதிலே விடட்டும் என்று சொல்லுகிறேன். இதை உள்ளே விடாமல் விட்டாலும் பரவாயில்லை. 4 சனி, ஒவ்வொரு சனி காலத்துக்கும் 30 வருடம் என்றால் 4 சனி காலத்திலேயும் 120 வருடங்கள் ஒருவன் வாழ முடியும். 120 வருடம் வாழலாமா என்று ஒரு வியப்பு ஏற்படும். காலத்தினுடைய வரைவை நோக்குகிற பொழுது 160 வருடம் என்பது ஒரு புள்ளி. புள்ளி என்று சொன்னாலே புள்ளிக்குள்ளே புள்ளி. காலம் என்பது எங்கே தொடங்கிற்று எங்கே முடியுது என்று தெரியாது. அவ்வளவு நீண்ட காலத்திலே 120 வருடம் என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது ஒரு சின்ன சின்ன துளி என்று சொல்வது கூட தவறு. அந்த 120 வருடம்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த பிறவிக்கு கிடைத்திருக்கிறது. இதுக்குள்ளே நான் படிக்க வேண்டும். படிக்கிறதுக்குள்ளே இந்த காலத்துக்குள்ளே நான் எத்தனையோ வீணாக போகிறது. அதை அடுத்த வரியில சொல்ல போறார். கிடைத்தது கொஞ்ச நாள்,
ஒரு படிக்கிறவனுக்கு தான் அது விளங்கும். 120 வருடமாண்டு நாங்க வாயா பண்ணுவோம். அவன் படிக்கிறவன் சொல்றான் 120 வருஷம் தானா எனக்கு, இதுக்குள்ளேயா நான் படித்து முடிக்க வேண்டும். திருக்குறள் படிக்கிற பொழுது அது விளங்குறது அல்லவா? இந்த 120 தான் எனக்கு கிடைத்திருக்கிறதா, இதுக்குள்ள படிக்க வேணுமா என்றால் சில நாள், கொஞ்ச நாள் தான் கிடைத்திருக்கிறது. அதுலயாவது படிச்சு முடிச்சிருவாயா என்று கேட்டால் பல்பிணி, பெரிய பிணிகள் படிக்க விடாமல் தடுக்கின்றன. நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு நாளிலே நாம் முழுமையாக படிக்கிறது என்று முடிவு செய்து விட்டாலும் நம்மாலே எவ்வளவு நேரம் படிக்க முடிகிறது? தூக்கத்துக்கு பெரும்பாலும் 8 மணித்தியாலம் போய்விடுகிறது. 24 மணித்தியாலத்திலே 8 மணித்தியாலம் போனால் 16 மணித்தியாலம். அதிலே சாப்பிடுவதற்கு, குளிப்பதற்கு, அழுக்கு நீக்குவதற்கு என்று போகிற நேரங்களை கருதித்தால் அதுவும் போய்விடும். இதைவிட வீணான பேச்சுகளுக்கு என்று நாங்கள் இன்னும் நிறைய நேரம் செலவழிக்கிறோம். பயணம், உழைப்பு, இப்படி பல வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. போனால் நமக்கு ஒரு ஓரிரு மணித்தியாலங்கள் கிடைத்தாலே அது அருமையாக இருக்கும். ஏன் குறித்த விஷயத்தை தான் படிக்க வேண்டும் என்பதற்கு நியாயம் சொல்கிறார்கள். கிடைத்திருக்கிறது கொஞ்ச நாட்கள், அந்த கொஞ்ச நாளாவது முழுக்க படிக்கலாம் என்றால் பல்பிணி காத்திருக்கிறது. இதுக்குள்ளே காத்துல வரும், தடிமன் வரும், கொரோனா வரும், இப்படி என்னென்னமோ எல்லாம் வரும். இதுக்கான நேரம் போய்விடும். அப்போ சில நாள் வந்து விட்டது, பல்பிணி வந்து விட்டது. சரி பரவாயில்லை, இவ்வளவும் போனால் ஒரு 2 மணித்தியாலமாவது படிக்க கிடைக்கிறது என்றால், பேரறிவு பெற்றவர்களாக இருந்தால் 2 மணித்தியாலத்துக்குள்ளும் படித்து விடலாம். எங்களுக்கு கிடைத்திருக்கிறது சிற்றறிவு தான் கிடைத்திருக்கிறது. ஒரு நேரத்திலே ஒரு விஷயத்தை படிப்பதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அபூர்வமாக ஒரு சிலவருக்கு விதிவிலக்காக அந்த ஆற்றல் இருந்ததுன்னு சொல்கிறார். விவேகானந்தரை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள், அவருடைய அறிவை எக்ஸ்ரே அறிவு என்பார்கள். ஒரு நூலை இப்படி பார்த்தாலே அந்த அறிவு அவருக்குள்ளே பதிந்து விடுமா. ஒரு புத்தகத்தை சும்மா இப்படி பார்த்துட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாரா. இதெல்லாம் பொய்யா மெய்யா என்று ஆராயாதீர்கள், இந்த விதிக்கும் தாண்டின விதிவிலக்குகள் உண்டு. அப்படிப்பட்டவர் தான் அவர். அதனாலதான் அப்படி படிப்பு படித்திருந்தார். ஆகவே அப்படியான அறிவு இருந்திருந்தால் பரவாயில்லை, ஒரு கொஞ்ச நேரம் தான் கிடைத்தாலும் திருக்குறளை எடுத்து இப்படி இப்படி பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கிவிடும். நாங்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டு திணி என்று திணிக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். ஆகவே அதுவும் கஷ்டமான காரியம் என்று இருக்கிறது. ஆகவே கிடைத்த காலம் கொஞ்சம், அதற்குள்ளே பல பிணிகள், அதற்குள்ளே கிடைக்கிற நேரத்தையும் சிற்றறிவு கொண்டுதான் படிக்க வேண்டியிருக்கிறது. எங்கள்கிட்ட பேரறிவு இல்லை. ஆகவே எல்லாம் படிக்கலாம் என்று நினையாதே. உனக்கு கிடைத்த நேரம் கொஞ்சம், அதற்குள்ளே படிக்க வேண்டியதை படிக்க பழகிக்கொள் என்கிறார். அதுதான் கற்பவை கற்க என்றார். கற்க என்று சொன்னவர் கற்பவை கற்ப என்றால் தேவையானதை என்றால், இவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கிறது உனக்கு, இவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கிற பொழுது உனக்கு தேவையானதை முதல் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்வார்கள். ஒரு காலத்திலே அன்னப்பறவை என்று ஒரு பறவை இருந்ததாம். பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் குடித்துட்டு நீரை மிச்சம் விட்டு விடுமா. அது பிறகு ஒரிஜினல் பால் கிடைக்காததாலே அந்த பறவை இனம் அழிந்து போய்விட்டது என்று நினைக்கிறேன். இந்த அப்படி இருக்க வேண்டும் கற்கிறவன் என்கிறார். எல்லாம் கலந்து நிறைய இருக்கும், உனக்கு தேவையானதை அப்படி கொத்தி எடுக்க வேண்டும். அப்படி படிக்கிறதான் படிப்பு. படிக்கிற முறை சொல்லி தருகிறார். இதை நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். கிடைக்கிற கொஞ்ச காலத்திலே வீணான படிப்புகள் படித்து அந்த காலத்தை வீணாக்கி விடக்கூடாது. படிக்க வேண்டியதை படிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சின்னால் பல்வினி சிற்றறிவுடையார்க்கு எத்தனையோ இடையூறுகள் இருக்கிற காரணத்தினாலே கற்பவை கற்க வேண்டும். அவன் சார்ந்து என்ன விரும்புகிறானோ, அவனுடைய ஆத்மா எதிலே நாட்டப்படுகிறதோ அதிலே இருக்கிற முக்கியமான, இப்ப தமிழ் தான் படிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். எதை படிக்கிறது? சங்க பாட்டுகள் இருக்கின்றன, தேவாரங்கள் இருக்கின்றன, திருவாசகம் இருக்கிறது, பாரதியார் இருக்கிறார், பாரதிதாசன் இருக்கிறார், பின்னாலே பிழையாக பாடிய பல பேர் இருக்கிறார்கள். இதெல்லாம் படித்து நாங்கள் படிக்க முடியுமா? உடனே முடிவு செய்ய வேண்டும். இதுக்குள்ளே நாம் எதை படிப்பதென்று முடிவு செய்ய வேண்டும். அதுக்கு நல்ல உதாரணம் என்னவென்றால், ஒரு சபைக்குள்ளே புஃபே சர்விங் சாப்பாடு வைத்திருக்கிறார்கள். போன உடனே முடிவு செய்கிறீர்கள் அல்லவா, இன்னதைத்தான் சாப்பிட போகிறேன். சில பேர் ஆசையில அள்ளி கொட்டுவான். எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அள்ளி வைத்து சாப்பிட வேண்டியதையும் சாப்பிட முடியாம கொண்டு போய் கொட்ட வேண்டி வந்துவிடும். பலதையும் அள்ளி கோப்பையில வைத்தால் அதை பார்த்த உடனேயே ஒரு அருவருப்பு வந்து, நாம் சாப்பிட நான் எனக்குரியது இன்னவை, என்னுடைய நாட்டம் இதுல இருக்கிறது, அதை எடுத்து தின்ன தெரிய வேண்டும். அப்படித்தான் படிப்பும். படிப்பு எத்தனையோ இருக்கும். நீ உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு துறை நாட்டம் இருக்கும். எதற்குள்ளால படித்தாலும் அறிவு வரும். அதை மறந்து போய் என்னுடைய ஆசிரியர் சொல்லி நான் வியந்திருக்கிறேன்.
அவர் எப்பவும் சொல்லுவார், என்னுடைய இலக்கண வித்தகர் சொல்லுவார், படிப்பு என்பது என்னென்றால் ஒரு ஒரு குழாய் மாதிரி. டேங்க்லே தண்ணி இருக்கும், மேலே இருக்கக்கூடிய டேங்க், அந்த டேங்க்ல இருக்க தண்ணி தான் அறிவு. குழாய்க்குள்ளாலே வருகிறது தான் கல்வி. ஒரு துறை சார்ந்து வரும். அப்படி எத்தனையோ குழாய்க்குள்ளாலே தண்ணி போகும். என்னவென்றால் எந்த குழாயை பற்றினாலும் அந்த டேங்க் தண்ணியோடு தொடர்பு உண்டாக்கலாம். நீ கெமிஸ்ட்ரி படிக்க போறாயா, அறிவோடு தொடர்பு உண்டாக்கலாம். பயோ படிக்க போறாயா, அறிவோடு தொடர்பு உண்டாக்கலாம். கம்ப்யூட்டர் படிக்க போறாயா, எல்லாம் மேகத்திலே இருந்து வருகிற மழத்துளிகள் போன்றதுதான் இந்த கல்விகள். மேகம்தான் அறிவு. நீ எதிலே இருந்து ஒன்றுக்குள்ளே நுழைய வழிகிட்டாலும் அதிலே போய் அறிவை தொட முடியும். அதிலே நஷ்டம் இல்லை. என்னுடைய ஆசிரியர் சொல்வார், எனக்கு விஞ்ஞானம் தெரியாது, ஐன்ஸ்டீனுக்கு தமிழ் தெரியாது, ஆகவே ஐன்ஸ்டீனும் முட்டாள் இல்லை, நானும் முட்டாள் இல்லை என்பார். ஐன்ஸ்டீன் இலக்கணம் கேட்டா சொல்லுவாரா? அவரால் சொல்ல முடியாது. ஆகவே ஐன்ஸ்டீனை முட்டாள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். இலக்கண வித்தாரிடம் சயின்ஸ் கேட்டா சொல்ல மாட்டார். அதுக்காக அவரை முட்டாள் என்று சொல்ல போமா என்றால் சொல்ல மாட்டோம். எந்த துறையினூடாகவும் நாம் அறிவை தரிசிக்க முடியும். அதற்கு நாம் நமக்குரிய துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப அதிலேயே பிரச்சனை. எங்கே காசு அதிகம் உழைக்கலாமோ அந்த துறைக்குள்ளே தான் எல்லா பிள்ளைகளும் போக வேண்டும் என்று பிடித்து திணிக்கிறார்கள். அப்ப அவனுக்குரிய துறை அவனிடம் போய் சேராது. பிழையான ஒரு வழியிலே அவன் நடப்பான். ரொம்ப அவனுடைய வழியிலே போகிற பொழுது இயல்பாய் அவன் பல சாதனைகள் தொட முடியும். திணித்து விடுகிற பொழுது என்றால் இந்த துறைக்கு பணம் இல்லை, பணம் வராது. இப்ப எல்லாம் பணத்தை வைத்துத்தானே தீர்மானிக்கிறோம். ஆகவே கல்வித்துறையிலே ஈடுபடுகிற பொழுது இந்த துறை எனக்கென்று தெரிய வேண்டும். அதிலேயும் பல விஷயம் இருக்கும். அதிலே நான் எதை கற்பது என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதுதான் கற்றல் முறைமை என்கிறார் திருவள்ளுவர். கற்பவை கற்க, படிக்க வேண்டியதை படி. எல்லாம் படித்து வீணாக காலத்தை வீணாக்கி, கிடைத்த காலம் கொஞ்சம், சில நாள் பல்வினி சிற்றறிவு தான் உனக்கு இருக்கிறது, ஆகவே படிக்க வேண்டியதை படி என்று சொல்லிவிட்டு கசடர கற்க என்கிறார். படிக்கிற கொஞ்சத்தை அதையும் பிழை இல்லாமல் படிக்க தெரிந்து கொள். பரிமளகர் அதற்கு விளக்கம் சொல்ல போகிறார். மேலே படியுங்கள். கற்பவை என்றதனால் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் உறுதிப்பொருள் உணர்த்துவன அன்றி பிற பொருள் உணர்த்துவன சின்னாள் பல்பினை சிற்றறிவினார்க்கு ஆகா என்பது பெற்றாம். படிக்கலாம். நீண்ட எனக்கு ஒரு 2000 வருஷம் ஆயுள் இருக்கிறது, எனக்கு ஒரு நோய் துன்பம், எனக்கு புனிகள் ஒன்றும் இல்லை, எனக்கு அறிவு பேரறிவு இருக்கிறதுன்னா என்னமும் படிக்கலாம், பரவாயில்லை. வைத்தியக்காரா உனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது, கொஞ்சம் ஆயுள் தான் இருக்கிறது, அதுக்குள்ளே 1000 பிணி இருக்கிறது, இருக்கிற அறிவு சிற்றறிவு, ஆகவே தேர்ந்தெடுத்து படி. ஒரு வயிறுக்குத்தான் நீ சாப்பிட முடியும் என்றால் முதல் நல்லதுகளை சாப்பிட பழக வேண்டும். எல்லாவற்றையும் சாப்பிட ஆசைப்பட்டு வயிற்றை பழுதாக்கி கொள்ளக்கூடாது. அதைத்தான் நீங்க சொல்லுவேன். சாப்பாட்டோடு தொடர்புபடுத்தி சொன்னால்தான் எனக்கு ஒரு திருப்தி. கசடர கற்றலாவது விபரீத ஐயங்களை நீக்கி மெய்ப்பொருளை நல்லோர் பலருடனும் பலகாலும் பயிரல். இதுல பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டார் பரிமளகர். இப்படி போனா எப்ப நாங்க திருக்குறளை படித்து முடிப்பது என்று பல பேருக்கு ஒரு சலிப்பு வருவதை நான் போன அறத்துப்பால் படிக்கிற பொழுது உங்கள் வகுப்பிலேயே பல பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவசரப்பட்டு போய் இப்ப என்ன செய்ய போகிறோம்? தெரிஞ்ச அவ்வளவற்றையும் தெளிவாக்கி கொண்டு போவோம். இதுல பரிமளகர் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஒரு தரம் படியுங்கள். கசடர கற்றலாவது அது என்ன? கற்க என்றார், பிறகு கற்பவை கற்க என்று விட்டார். கசடர கற்றல் என்றால் என்ன என்றால் உனக்கானதை தேர்ந்தெடுத்துக் கொண்டு படிக்கிறாய். அதிலே 3 பகுதி வரும். அது நான் முன்பும் உங்களுக்கு வேற இடத்திலே சொல்லி இருக்கிறேன். ஒரு விஷயத்தை கற்கிற பொழுது 2 தளர்ச்சி வரும், ஒரு தெளிவு வரும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தளர்ச்சி என்னவென்று கேட்டால், படிக்கிற விஷயத்திலே இது அதுவோ இதுவோ என்று குழப்பம் வரும். அதற்கு ஐயம் என்று பெயர். இப்போ நான் உதாரணமாக சொல்வதானால் 2 எத்தனை என்று கேட்கிறேன். ஒரு மாணவன், அப்ப சின்ன மாணவன், அவன் 3ஆ 4ஆ என்று குழம்புகிறான். அவனுக்கு விடை தெரியும், 3ஆ 4ஆ என்று குழம்புகிறான். அதற்கு ஐயம் என்று பெயர். படிக்கிற பொழுது ஐயத்தையே படிப்பாக படிக்க கூடாது, தெளிவாக வேண்டும். இப்ப ஐயத்தையே படிப்பாக முறை இந்த மேற்கு நாட்டாருடைய வருகையோடு வந்து விட்டது. கம்பனுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம், 9ஆம் நூற்றாண்டாகவும் இருக்கலாம். இதை சொல்வதற்கு நீ எதற்கு?
இன்ன காலம் என்று உறுதிபட சொல்ல முடியாவிட்டால் சொல்லாமல் இருக்கிறேன், அதுவாகவும் இதுவாகவும் இருக்கலாம் என்பதற்கு ஒரு கல்வி தேவையில்லை. பழைய காலத்திலே தெளிந்ததைத்தான் சொல்வார்கள், ஐயத்தை பாடமாக சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். இப்போ இது வந்து விட்டது. அப்போ என்ன செய்கிறார் என்றால், ஐயம் நீங்க வேண்டும், அதுவோ இதுவோ என்பது வந்து முதல் கல்வியிலே வருகிற தடை. அதைவிட பெரிய தடை என்னவென்றால் அதை இதுவாக நினைப்பது. ரெண்டும் ரெண்டும் மூன்றா நாளா என்று குழம்புகிறது இருக்கிறதே, கல்வியிலே குற்றம் இல்லை. குற்றம் என்னவென்றால் ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்று கேட்டோடனே சில பேர் 3 என்று உறுதியாக சொல்லுவான். அதுக்கு திரிவு என்று பெயர். ஒன்றை இன்னொன்றாக நினைப்பது, அதுவோ இதுவோ என்று நினைப்பது ஐயம், அதை இதாக நினைப்பது திரிவு. ரெண்டும் கல்விக்கு இடைஞ்சல். ஐயம் தீரம் மட்டும் கல்வி மேலே செல்ல முடியாது, திரிவு வந்தால் அவன் ஒரு நாளும் மேலே செய்ய முடியாது. ஐயம் கல்வியிலே குற்றம் இல்லை, திரிவு பெரும் குற்றம். ஏனென்றால் பிழையை சரியாக நினைத்து கொண்டு அவன் இருக்கிற பொழுது நாங்கள் என்ன சரியை சொன்னாலும் அவன் தன் பிழைதான் சரி என்று பேசிக்கொண்டிருப்பான். அதனாலே கல்வியிலே ஐயம் வரக்கூடாது, அடுத்தது திரிவு வரக்கூடாது. ஐயம் என்பது சந்தேகம், அது உங்களுக்கு தெரியும், அது வடமொழியிலே ஐயம் என்கிறார்கள். திரிவு என்பதற்கு விபரீதம் என்பார்கள். ஐய விபரீதங்கள் என்றால் ஐயம், நாங்கள் சொல்ல ஐயம் திரிவரக்கற்றவர் என்று சொல்கிறோமே, சில பேரை சும்மா போல்றதுக்கு சொல்வோம். அந்த ஐயம் திரிவு என்றால் விபரீதம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். இந்த ஐய விபரீதங்கள் என்று கற்பதுதான் கற்கிற முறைமை. கற்க கசடர கற்க என்பதற்கு அதுதான் அர்த்தம். சந்தேகமும் இருக்கப்படாது, மாறுபாடான முடிவும் இருக்கப்படாது. அப்ப எப்படி இருக்கும் என்றால் தெளிவா இருக்கும். ரெண்டும் ரெண்டும் எத்தனை என்றால் 4 என்று சொல்வதுதான் கல்வியிலே தெளிவு அடைகிற முறைமை. ரெண்டும் ரெண்டும் 3 4 என்பது ஐயம், ரெண்டும் ரெண்டும் 3 என்பது திரிவு. இது ரெண்டையும் நீக்கிவிட்டு ரெண்டும் ரெண்டும் 4 என்று படிக்கிற படிப்பு தான் சரியான படிப்பு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். கசடர கற்க என்றால் இது கணக்கிலே வைத்து சொன்னேன், எல்லாவற்றிலும் இருக்கிற திருக்குறள்லேயே எத்தனை கோளாறு பண்ணுகிறார்கள். திருக்குறளை வைத்துக்கொண்டு சந்தனக்கட்டையை வைத்து சாக்கடை குத்துறவன் 1000 பேர் இருக்கிறான். அவனுக்கு சந்தனக்கட்டையை எப்படி பயன்படுத்துவதென்றே தெரியவில்லை. சாக்கடையை அடைச்சு விட்டது குத்துறதுக்கு சந்தனக்கட்டையை வச்சு குத்துறான். அப்படி திருக்குறளை வச்சு என்னென்னத்துக்கோ குத்துறவன் இருக்கிறான். ஆகவே படிப்பு என்று வந்து விட்டால் தெளிவு நோக்கி படிக்க வேண்டும். திரிவு ஐயத்தை தூக்கி ஒரு கரையிலே வைத்து விடுவோம், அது முக்கியம் என்கிறார். அதுதான் என்பதற்கு அர்த்தம். படியுங்கள். கசடர கற்றலாவது விபரீத ஐயங்களை நீக்கி மெய்ப்பொருளை நல்லோர் பலருடனும் பலகாலும் பயிரல். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது சொல்லுகிற ஒரு சொல்லும் வீணாக இல்லை. அதாவது விபரீத ஐயம் நீங்கி விட வேண்டும். அதுக்கு பிறகு அது எப்படி படித்தல் என்பதற்கு மெய்ப்பொருள், அது நீங்க எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், நாம தத்துவம் படிக்கிறோம் என்றால் மெய்ப்பொருள் கடவுளை உணர்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, கெமிஸ்ட்ரி படிக்கிறீர்கள் என்றால் அதிலே உண்மை பொருளை தேட வேண்டும். ஐயா விபரீதம் நீங்கினால்தான் உண்மை பொருள் தேடலாம். இதை தேடுகிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றார், வாசிங்க திருப்பி. மெய்ப்பொருளை நல்லோர் பலருடனும் பலகாலும் பயிரல். படிக்கிற முறை இது ரொம்ப கவனித்து பாருங்கள். கற்றோர் பலருடனும் என்று எழுதவில்லை. இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களிலே ஒன்று. கற்றோர் பலருடனும் படிச்சு அறிவு வராது. பெரிய பெரிய படித்தவன் தான் இப்ப ஆக குழப்புறான். நல்லவன் தான் உண்மையை தேடி நிற்பான். கற்றவன் கெட்டித்தனம் காட்டுவதற்காக பிழையையும் சரி என்பான், சரியை பிழை என்பான், ஐயத்தை தெரிவு உண்மை என்பான், தெரிவை உண்மை என்பான். இப்பய கல்வி உலகம் பெரும்பாலும் அப்படி ஆகிவிட்டது. நல்லவர்கள் தெரிந்ததைத்தான் சொல்வார்கள், பிழையை சொல்ல மாட்டார்கள். ஆகவே நல்லவர்களோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்கிறார். அதுவும் எப்படி படிக்க வேண்டும்? பலகாலம் படிக்க வேண்டும் என்கிறார். படிப்பு ஒருவனுக்கு தெளிவாக வர வேண்டும் என்றால் இதெல்லாம் கட்டாய அத்திவாரங்கள். இலக்கண நூல்களிலே சொல்லுகிறார்கள், எனக்கு அது முழுசாக தெரியவில்லை. ஒருவன் படிக்கிற பொழுது 4ல் 1 பங்குதான் அவனுக்கு அந்த அறிவு, அந்த படிக்கிற அறிவு வருகிறதா. அதை நான் பிற்காலத்திலே தான் ரொம்ப உணர்ந்தேன். இப்ப இன்றைக்கு நாங்கள் திருக்குறள் படிக்கிறோம். இப்போ உங்க மனதிலே என்ன, எனக்கு முதல் குறள் நல்ல தெளிவா தெரியும், அப்படித்தான் நினைப்பீர்கள். இதை போய் யாருக்காவது நீங்கள் பாடம் சொல்லுங்கள், அப்பதான் உங்களுக்கு என்ன விளங்கவில்லை என்பது விளங்கும். இந்த கற்பித்தலிலே இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னவென்றால், கேட்கிற பொழுது எல்லாம் விளங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் போய் பாடம் சொல்ல தொடங்குகிற பொழுது மாணவன் ஒரு கேள்வி கேட்டால் அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஓஹோ இது நான் யோசிக்கவில்லையே, இது விளங்கவில்லையே என்பது விளங்காதது அப்பதான் விளங்கும்.
ஆகவே கற்கிற பொழுது நாளில் ஒரு கூறுதான் வரும் என்கிறார்கள். எவ்வளவு கல்வி பற்றிய ஆழ சிந்தனை தொல்காப்பியர் போன்றவர்களே இதை சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு சொல்லுகிறார்கள், திரும்ப திரும்ப பயில இன்னொரு 4 பகுதி நாளில் ஒன்று வரும். திரும்ப அதான் மீட்கல் என்று அதற்கு பெயர். சரஸ்வதி வீணையை வைத்து மீட்டுகிறாள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் திரும்ப திரும்ப படிக்கிறாள் என்று அர்த்தம். வீணை மீட்டப்படுவது அதுபோல கல்வியும் திரும்ப திரும்ப படிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவு, ஒரு அரைவாசி அறிவு வரும். பிறகு பாடம் சொல்வது அல்லது நல்ல கல்வியாளர்களோடு சேர்ந்து படிப்பது, அவர்களுடைய கருத்து கேட்கிற பொழுதுதான் ஆகா இப்படியும் இருக்கிறதா கல்வியிலே, நான் இதை நினைக்கவே இல்லை என்று ஆச்சரியம் வரும். இந்த சங்கமங்களிலே வருகிற சிறப்பு என்பது இதுதான். உயர்ந்த கல்வியாளர்கள் அதை சொல்லுகிற பொழுது அவர்களுடைய பார்வை வேறெங்கேயோ இருக்கும். நாங்கள் எங்களுடைய உயரத்திலே நின்று அந்த விஷயத்தை பார்த்திருப்போம். அவர்கள் உயரத்திலே நின்று பார்ப்பார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அவர்களோடு சேர்ந்து படித்தால் இன்னொரு காவாசி வந்துவிடும் என்றார். அறிவு முழுசாக வருவதற்கு வழிகள் சொல்லுகிறார். நேரம் போய்விட்டபடியால் எனக்கு மனதிலே ஒரு எண்ணம் வருகிறது, அதை சொல்ல முடியவில்லை, சுருங்க சொல்லுகிறேன். முன்பும் சொல்லியிருப்பேன். எனக்கு ஞாபகம் மருதியாலே நானே மறக்கிறபடியால் நீங்களும் மறந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். காரைக்குடி கம்பன் விழாவிலே விஸ்வாமித்திரன் ராமனை யாகம் காக்க அழைத்து போகிற பொழுது யாகசாலைக்கு வெளியிலே அவனை காவலாக இரு என்று விட்டு உள்ளே போகிறான் என்பதை ஒரு மேடையிலே ஒருத்தர் பேசுகிறார். பேசினால் கீழே இருந்த ஒரு பெரியவர் முட்டாள் பயல் என்கிறார். ஆரை சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. பேசுகிறவரை சொல்லுகிறாரா என்று பிழையாக ஏதாவது சொல்லிவிட்டாரா என்று எனக்கு ஒரு ஐயம். மெல்ல அவரிடம் கேட்கிறேன், என்னையா ஆர முட்டாள் பயல்? நான் விஸ்வாமித்திரனை முட்டாள் பயல் என்கிறேன். காயத்ரி மந்திரம் சொன்னவரை முட்டாள் பயல் என்று இந்த ஆள் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்றால், அவர் நல்ல வைஷ்ணவர். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இவன் இந்த யாகம் எல்லாம் செய்து தரிசிக்க போவது பரம்பொருளைத்தான். எந்த பரம்பொருளை தரிசிப்பதற்கு யாகம் எல்லாம் செய்வதற்கு உள்ளே போகிறானோ அந்த பரம்பொருளை வெளியிலே காவலுக்கு வைத்துவிட்டு இவன் உள்ளே போகிறானே, இவனை போல முட்டாள் யாராவது இருப்பார்களா என்றார். இது அனுபவத்தினாலே தேடிய ஒரு அறிவு. இது சும்மா வராது, எங்களுக்கு வரவே வராது. அவருக்கு அப்படி தெரிகிறது, அந்த காட்சி அப்படி தெரிகிறது. யாரை தரிசிக்க வேணும் என்று யாகம் நடக்கிறதோ அவனை வெளியிலே விட்டுட்டு உள்ளே போறானே, அதனாலே இவன் முட்டாள் பயல் என்கிறார். கற்றவர்களோடு சேர்ந்து கற்கிற பொழுது, அதுவும் ஒரு நாள் கற்பதில்லையாம், பலகாலம் பயிரல் என்பது பழகுதல் என்று அர்த்தம். நல்லவர்களோடு நல்ல கல்விமான்களோடு பலகாலம் பழக வேண்டும். பழகினால்தான் ஒரு நூல் பயிற்சிக்கு வரும். நான் திருக்குறள் ஆரம்பித்த காலத்திலே உங்களுக்கு ஒன்று சொல்லி இருக்கிறேன். நான் என்னுடைய ஆசிரியரிடம் போன பொழுது, லக்னவித்தரிடம் போன பொழுது எனக்குள்ளே ஒரு திமிர். நான் ஒரு தமிழ் படித்தேன். அப்பவே நான் நல்ல பேச்சாளன் என்று பெயர் எடுத்தவன். என்னை யாழ்ப்பாணம் முழுவதும் தெரிந்திருந்தது, வித்தரை ஒருவருக்கும் தெரியாது. அப்ப எனக்கு என்ன அபிப்பிராயம், அவருடைய வீடு இருக்கிற அந்த வீதியிலே போயே விசாரிக்கிறேன், அவரே ஒருவருக்கும் தெரியவில்லை. நான் விசாரித்த போன இடத்துல எல்லாம் என்னை தெரிந்திருக்கிறது. அப்ப நான் என்னை ஒரு பெரிய அறிவாளி என்று நினைத்துக் கொண்டு அவரிடம் போகிறேன். அங்கே போனால் அவர் எல்லாம் விசாரித்து, அது முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், புத்தகத்தை கொண்டு வா என்று விட்டார். அடுத்த முறை போகிற பொழுது திருக்குறள் புத்தகத்தோடு போகிறேன். என்னுடைய அபிப்பிராயம் ஒரு 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்ல திருக்குறள் முடிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கற்பனையிலே போகிறேன். அவர் போன உடனே இந்த உரைப்பாயிரத்தை எடுத்து வாசியும் என்றார். உங்களுக்கு தெரியும், உரைப்பாயிரம் படித்திருக்கிறீர்கள். இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்த மில்லின்பத்தை அழிவில் வீடும் நெறியறிந்து எய்துதற்குரிய மாந்தற்கு உறுதியென உயர்ந்தோரால் உரைக்கப்பட்ட பொருள் 4. இப்ப நீங்களும் இதெல்லாம் சொல்வீர்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதை கெடுத்து விடாதீர்கள் என்றால், அது படிக்க 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 அது நெஞ்சிலே அந்த தமிழே நின்று விடும். அப்போ உரைப்பாயிரத்தை வாசிக்கணும்னு நான் ஏதோ ரொம்ப சிம்பிள் விஷயம் என்று எடுத்து வாசித்தால் எனக்கு அது கல்லுரோட்டில வண்டில் ஓடுறது கூட சொல்லுகளே வர மாட்டேன். சத்தியமாக நான் பெரிய நாணப்பட்ட நாளிலே அந்த நாள் ஒன்று. எனக்கு அந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை. நான் திகைத்து போனேன். அப்பதான் அவர் சொன்னார், என்ன உனக்கு வாசிக்க முடியவில்லை போல இருக்கு, அதுக்கு கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நாம் பழக வேண்டும், நூல்களோடு பழக வேண்டும். பழகினால்தான் அந்த நூல் நம்மை பார்த்து சிரிக்கும். அதுக்கு அவர் சொன்ன உதாரணம், திடீரென்று ரோட்ல போற ஒரு பெரிய மனுஷனை பார்த்து நாங்கள் சிரித்தால் அவர் சிரிக்க போறது, நாங்கள் யாரோ என்னதுக்கு சிரிக்கிறோமோ தெரியாமல் அவர் சிரிக்க மாட்டார். அப்போ அவர் நம்மை பார்த்து சிரிக்க வேணும் என்றால் அவரோடு பழக வேணும். அவரோட அவர் எப்படி பழகுவது? அவ்வளவு பெரிய மனுஷனோட நாங்கள் பழக முடியுமா என்று கேட்டால் அதற்கு அவர் வழி சொல்லுவார்.
அவருக்கு தெரிந்த ஒருவரோடு போய் அவரோடு பழக வேண்டும். அவருக்கு நட்பான ஒருத்தரோடு மெல்ல மெல்ல அணுகி போனால் அவரோட பழகி அவரோட வந்ததாலே கொஞ்சம் கொஞ்சமா அவர் எங்களையும் பார்த்து சிரிக்க தொடங்குவார். அப்படித்தான் நூல்கள் என்றார். ஒரு திருக்குறளை படிக்க வேண்டாம், திருக்குறள் தெரிஞ்ச ஒருத்தனோட போக வேணும். திருக்குறளுக்குள்ளே போனால்தான் திருவள்ளுவர் சிரிப்பார். இல்லாட்டி இந்த பெருமளவர் எல்லாம் முறைப்பார். கன பேரை பார்த்து பெருமளவர் முறைச்சு கொண்டிருக்கிறதாகத்தான் கேள்வி. அது கோபம் தான் வறுமை என்ன சொல்றாரு என்று விளங்காம நீ ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகப்படாதான் பலகாலம் பயிரல் என்கிறார். சும்மா ஒரு நாள் 2 நாள் படிச்சுட்டு நானும் படித்தேன் திருக்குறள் என்று சொல்லாதே. பல நாள் அந்த நூலோடு பயிர்தல். எப்படி பயிர்தல்? நல்லவர்களோடு சேர்ந்து பயிர்தல் என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த வசனத்திலே எழுதுகிறார். படியுங்கள். கசடரக் கற்றலாவது விபரீத ஐயங்களை நீக்கி மெய்ப்பொருளை நல்லோர் பலருடனும் பலகாலும் பயிரல். நிற்றலாவது இல்வாழ்வுழி கருமமும் உள்படா போகமும் துவ்வா தருமமும் தக்கார்க்கே செய்தலினும். நாலடியார் 250வது பாடல். துறந்துழி அதுல கொஞ்சம் நிறுத்துங்கள். பயிரல் என்று சொல்லிவிட்டு முதல் இப்ப கல்வி பயிர முறை சொல்லிவிட்டார். அதான் இவ்வளவு நேரமும் சொன்னேன். எப்படி படிப்பது? ஐயம் தெரிவு இல்லாமல் படிக்க வேண்டும். நல்ல கற்றவர்களோடு பல காலம் பழக அறிவு ஓரளவு வந்துவிடும். அது முக்கியம். அதனாலேதான் நான் வகுப்பிலே சொல்வது, வகுப்புக்கு தொடர்ந்து வருவது உங்கள் கடமை, உங்களை அறிவாளியாக்குவது என் கடமை என்பேன். என்னை நம்பி சொல்வதில்லை, பரிமேலழகர் திருவள்ளுவரை நம்பி சொல்வது அப்படி. ஆகவே கற்கிற முறைமை சொல்லிவிட்டார். இனி சொல்லுகிறார், நிற்றல் என்றால் என்ன? அது என்ன நிற்றல் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்குகிறார். உரை குறிப்பிலே பதில் சொல்ல தொடங்குகிறார். என்ன சொல்லுகிறார்? இல்வாழ்வனானால் அவன் என்ன செய்ய வேண்டும், துறவியானால் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு குரூப் தானே இருக்கிறது. திருவள்ளுவர் அப்படித்தானே பிரித்து விட்டார், 4 2ஆக்கி விட்டார். ஆகவே நிற்றல் என்றால் இல்வாழ்வன் என்றால் எப்படி நிற்பது, துறவி என்றால் எப்படி நிற்பது, இது ரெண்டுக்கும் மேற்கோளாக ஒரு பாடல்களை சொல்லுகிறார். அதுதான் இனி வரப்போற அந்த பாடல்கள். இல்வாழ்வானால் என்ன செய்வது என்று சொல்லுகிறார். படியுங்கள். இல்வாழ்வுழி கருமமும் உள்படா போகமும் துவ்வா தருமமும் தக்கார்க்கே செய்தலினும். நாலடியார் தக்க வேலைகளை செய்ய வேண்டும், கர்மங்களை செய்ய வேண்டும். அதே நேரத்திலே போகத்தையும் துய்க்கலாம். இல்வாழ்வானுக்கு இதுக்கு அனுமதி உண்டு. கர்மமும் செய்து போகமும் துய்த்து தர்மம் தக்கார்க்கு செய்து கொண்டிருப்பதுதான் இல்லறத்திலே நிற்றல். கர்மங்களை செய்து அதே நேரத்திலே போகமும் துய்த்து தர்மத்தை தக்கார்க்கு செய்வதுதான் இல்லறத்திலே நிற்றல் என்று ஒரு மேற்கோள் காட்டுகிறார். இது ஒரு அடிப்படை அறம். ஆகவே நீ கற்கிற பொழுது நிற்றல் என்றால் என்னவென்றால், நீ இல்வாழ்வானா, கர்மங்கள் செய், அதனோடு போகம் துய், அதனோடு தக்கார்க்கு தர்மம் செய், இதுதான் நிற்றல். துறவியானால் எப்படி என்பதற்கு அடுத்த இன்னொரு பாடல் சொல்ல போகிறார். துறந்துழி தவத்தான் மெய்யுணர்ந்து அவ அறுத்தலினும் வழுவாமை. அது உங்களுக்கு நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். துறவியானால் எப்படி நிற்றல் என்றால் அதற்கு சில நிலைகள் இருக்கு. இல்லறத்திலே கர்மங்கள் செய்து போகம் அனுபவித்து தக்கார்க்கு தர்மம் செய்து நிற்றல் இல்லறத்திலே நிற்றல். துறவரத்திலே என்ன நிற்றல் என்றால் மெய்யுணர வேண்டும். அது தவத்தால், துறந்துழி தவத்தால் மெய்யுணர்ந்து அதுக்கு பிறகு அவா அறுத்து அதுல அந்த ரெண்டிலும் நின்று பிடிப்ப. நாங்கள் படித்தோம் கடைசி 4 அதிகாரம் ஞானம் என்று படித்தோமே, அதை சுருக்கி சொல்லுகிறார். மெய்யுணர்ந்து அவா அறுத்து நிற்றல் தான் துறவியானவனுக்கு நிற்றல். அது ரொம்ப கவனம். இல்லறத்தானால் போகங்களும் அனுபவித்து நிற்றல். துறவியானால் மெய்யை உணர வேண்டும். மெய்யுணர்ந்த பிறகு இந்த அடுத்தடுத்த படிகளிலே நிகழ்கக்கூடியதாகிய அவா அறுத்தல் நிகழ வேண்டும். இதுதான் துறவிக்கு நிற்றல் என்று 2 பேருக்கும் நிற்றலை பிரித்து காட்டுகிறார். நிற்றலாவது இல்வாழ்வுழி கருமமும் உள்படா போகமும் துவ்வா தருமமும் தக்கார்க்கே செய்தலினும். நாலடியார் 250வது பாடல். துறந்துழி தவத்தான் மெய்யுணர்ந்து அவா அறுத்தலினும் வழுவாமை. அடுத்தது பாடல் மேற்கோள் சொல்லாமல் குறளையே அடிப்படையாக கொண்டு அந்த செய்தியை துறவிக்கு சொல்லிவிட. முதல் சொன்னது பாடல், மேற்கோள் பாடல். இங்கே செய்தியாகவே சொல்லுகிறார். சிறப்புடை மகற்காயின் கற்றல் வேண்டும் என்பதும் அவனால் கற்கப்படும். மனிதன், மகன் என்றால் மனிதன்,
அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மகன் என்று சொல்லப்படுவது மனிதன். சிறப்புடை மகன் என்றால் தலைமை தாங்குகிறவன் மற்றவர்களோடு ஒத்த ஒருவனாக இருக்க முடியாது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு சில சிறப்பு தகுதிகள் இருக்கும். அதனாலே சிறப்புடை மகனாயின் என்று சொல்வது இங்கே நிர்வாக தலைவனை. சிறப்புடை மகனாயின் சிறப்புடை மகற்காயின் கற்றல் வேண்டும் என்பதும் அவனால் கற்கப்படும் நூல்களும் அவற்றை கற்கும் ஆறும் கற்றதனால் பயனும் இதனால் கூறப்பட்டன. கல்வி முழுவதும் சொல்லி முடித்தாகிவிட்டது. என்னவென்றால் நீ சாதாரணமான விலங்கோடு ஒத்த ஒருவனாக இருக்க முடியும். நிர்வாகத்திலே வைத்து சொல்லப்படுவது தலைவன், அல்லது நீ தனி மனிதராக இருந்தாலும் சாதாரண ஒருவனாக ஒரு விலங்கு கடுத்த நிலையிலே இருக்கிறவனாக இருந்தால் அது வேறு. மனிதர்களுக்குள்ளே சிறந்த மனிதர்களாக வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு சொல்லுகிறார். சிறப்புடை மகற்காயின் கற்றல் வேண்டும் என்பதும் அவனால் கற்கப்படும் நூல்கள் எவை என்பதும் அவற்றை கற்குமாறும் என்றால் கற்கிற முறைமையும், அடுத்தது கற்றதனால் வரக்கூடிய பயனும் இந்த முதற் குறளால் கூறப்பட்டது என்று கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளுக்கு விளக்கம் சொல்லி பரிமளகர் முடிக்கிறார். இவ்வளவு தெளிவான அறிவு நோக்கின நகர்த்தல் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். இன்றைக்கு நேரம் அதிகமாக எடுத்து உங்களை கலைப்படைய செய்து விட்டேன். இனிமேல் அந்த நேரத்துக்குள்ளே சுருங்க பார்க்க இதை எங்கே விடுவதென்று தெரியாமல் மேலே போக வேண்டி வந்துவிட்டது. இனி நீங்கள் திரும்ப வாசித்து முடிக்கலாம். குறள் எண் 391 மறுவாசிப்பு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. உரை. கற்பவை கசடு அற கற்க. ஒருவன் கற்கப்படும் நூல்களை பழுதர கற்க. கற்றபின் அதற்கு தக நிற்க. அங்கனம் கற்றால் அக்கல்விக்கு தக அவை சொல்லுகின்ற நெறிக்கண்ணே நிற்க. உரைக்குறிப்பு. கற்பவை என்றதனால் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் உறுதி பொருள் உணர்த்துவன அன்றி பிற பொருள் உணர்த்துவன சின்னாள் பல்பிணி சிற்றறிவினார்க்கு ஆகா என்பது பெற்றாம். கசடர கற்றலாவது விபரீத ஐயங்களை நீக்கி மெய்ப்பொருளை நல்லோர் பலருடனும் பலகாலும் பயிரல். நிற்றலாவது இல்வாழ்வுழி கருமமும் உள்படா போகமும் துவ்வா தருமமும் தக்கார்க்கே செய்தலினும். நாலடியார் 250வது பாடல். துறந்துழி தவத்தான் மெய்யுணர்ந்து அவா அறுத்தலினும் வழுவாமை. சிறப்புடை மகற்காயின் கற்றல் வேண்டும் என்பதும் அவனால் கற்கப்படும் நூல்களும் அவற்றை கற்கும் ஆறும் கற்றதனால் பயனும் இதனால் கூறப்பட்டன. மொத்தத்திலே கல்வி பற்றிய ஒரு ஒரு வரைபடத்தையே நம் மனதுக்குள்ளே பதிவு செய்து விடுகிறார். இனி மற்றைய 9 குறளிலே என்ன சொல்கிறார் என்பதை அடுத்தடுத்த வகுப்புகளிலே பார்ப்போம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. இந்த தொடர் வகுப்பின் மற்றும் பகுதிகளை கேட்டு மகிழ www.karka.in KARKA.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.